அழகுமதி சுரேஷ் ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு மச்சானுக்கும் அழகுமதிக்கும் இது ஹனிமூன் ட்ரிப்பாச்சே, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருந்துக்கிட்டு அங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க கிட்ட, இங்கே பாருங்கள் இந்த ரூமை டெக்கரேட் பண்ணணும், நாங்கள் வெளியில் சில இடத்த சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுடுங்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க சார் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அவங்க உள்ள வேலையாலும் சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க தங்கராஜ் 3 கப்பல்ஸும் சேர்ந்து. இந்த நேரத்தில் சுரேஷும் அழகுமதியும் ரூமுக்கு போகிறாங்க. அப்படி ரூமுக்கு போகும்போது உள்ளே டெக்கரேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சுரேஷ்க்கும் அழகுமதிக்கும் ஒரே ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அழகுமதி சுரேஷை முறைச்சி பார்க்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து பயப்படுறாங்க. உடனே அழகுமதி, சரி நீங்கள் பண்ணலை அப்புறம் என்ன, எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகுமதி அதை கண்டுக்காமல் அப்படியே டயர்டாக இருக்குது அப்படின்னு படுத்து தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் சுரேஷ் இருந்துட்டு, இது யார் பண்ணியிருப்பான், ஒரு வேளை அண்ணன் ஒன்றையும் இப்படி பண்ணியிருக்கலாமா, இல்லாட்டி மாமா இப்படி பண்ணியிருப்பாங்களா, நல்ல வேலை அவள் இதெல்லாம் பார்த்துட்டு ஊரை கூட்டிடுவான்னு நினச்சேன், அமைதியாக இருந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுரேஷும் படுத்து தூங்கிடுறாங்க. சுரேஷ் நல்லா தூங்கிட்டு அசந்து போய் அழகுமதி மேலே கையை போட்டுடுறாங்க. உடனே அழகுமதி சுரேஷ் கையை போட்டதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் அதை எடுத்து விடுறாங்க. இந்த நேரத்தில் சுரேஷ் பயந்து போய் நான் ஒன்றும் பண்ணலைங்கிறாங்க. உடனே அழகுமதி, நீங்கள் தூக்கத்தில் என் மேலே கையை போட்டிங்க, அதை எடுத்து தான் விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அழகுமதி சாதாரணமாக சொன்னதும் சுரேஷ் வந்துட்டு, மேலே கையை போட்டது கூட சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலே, பரவாயில்ல நம்ம தான் இவளை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சிரிச்சுக்கிட்டேவும் அப்படியே தூங்கிடுறாங்க. மாமா நேற்று எங்கள் ரூமில் டெக்கரேட் பண்ணது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தங்கராஜ் கிட்ட கேட்குறாங்க. ஆமாண்டா மாப்பிள்ள, உனக்கு தான் ஃபஸ்ட் நைட் நடக்கல, அதனால தான் நான் டெக்கரேட் பண்ணேன், என்ன எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்ல வேலை மாமா, அவள் ஏதாவது திட்டுவான்னு நினச்சேன், ஆனால் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. உன்னை தங்கராஜ் வந்துட்டு, அப்போனா எல்லாம் நடந்துருச்சுல மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை மாமா, அதை எதுக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அவள் ஒரு சைடு தூங்கினா நான் ஒரு சைடு தூங்கினேன், அவ்வளோதான் மாமா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சுரேஷ் வந்து வருத்தமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாத மாப்பிள்ள, இந்த ட்ரிப்பு முடிஞ்சதும் கண்டிப்பாக அழகுமதி உன் கண்ட்ரோலில் வந்துடுவா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.